ஹாய், நான் உங்கள் கள்ளக்குறிச்சி மாப்பிள்ளை. இன்றைக்கி வந்து எங்கள் அம்மாட்ட போயிட்டு நீங்கள் கள்ளக்குறிச்சி மாப்பிள்ளையை ஃபாலோ பண்ணுறீங்களான்னு கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சி மாப்பிள்ளை யாருன்னு கேட்க போகிறோம். ஏன்னா இது வரைக்கும் நான் தான் கள்ளக்குறிச்சி மாப்பிள்ளை, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்து பார்ப்போம். வாங்க போகலாம். இப்போ வாங்க போம்மா. ஏம்மா, உனக்கு இந்த கள்ளக்குறிச்சி மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா? யாரா? ஆமாம், அது வந்து ஒரு யூடியூப் சேனல் ஒருத்தன் வச்சுருக்காமா. அதில் வந்து நிறையா வீடியோ போச்சுன்னா காசுலாம் வருமா, அவங்க வீட்டை அவன் பார்த்துப்பானா. இந்தமாரி வீடியோலாம் போட்டுன்னு இருக்கேன். அப்போ தான் அவன் சேனல் ஃபாலோ பண்ணுறீங்க நீ? என்ன ஒரு எவன்டா கள்ளக்குறிச்சி மாப்பிள்ளை என்ன படம் இருக்கிறானா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அந்த படத்துக்கோசரம் வெயிட் பண்ணுற ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு. அவன் என்ன கொடுக்காரன்? அவன் கள்ளக்குறிச்சி மாப்பிள்ளம்மா, கள்ளக்குறிச்சிக்காரம்மா. அதில் போய் அதுக்கு தான் தினைக்கும் போகிறேன். எங்கே? அப்புறம் என்ன, அப்புறம் அவன் அதில் போய் சேர்றதுக்கு நீ பார்த்துருக்க கள்ளக்குறிச்சி மாப்பிள்ளை யாருன்னு? யாரா நீ இப்போ தான் புதுசாக சொல்லி நான் கேள்விப்படுறேன். எந்த கள்ளக்குறிச்சி மாப்பிள்ளையா நான் பார்த்தேன்? என்னம்மா நீனு? அவன் தாம்மா இப்போ இன்ஸ்டாவில் எல்லாமே அவன் தாம்மா ட்ரெண்டிங்கில் இருக்கான். ஏன்டா பச்சை போய் பேசுற? அப்புறம் என்ன அதுக்கு பணம் கட்டி போய் சேரணுமா? பணமா? பணம்லாம் கட்ட வேணாம், சும்மா இருந்தாலே போதும். அவனை மாரி நானும் வீடியோலாம் போட்டு பெரிய ஆள் விளாண்டுக்கிறேம்மா. போங்கடா, கடுப்பேத்தாங்கடா, போங்கடா. வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லல. இப்போ வீடியோ போடுற நிலைமையில நம்ம இருக்கிறோம். என்ன நிலைமையில இருக்கும்? அதுக்கு அவன் காய்ச்சி தரானா? அவன்லாம் காசு தர மாட்டான். அவன் சும்மா போட்டு சினிமாவுக்கோசரம் வெயிட் பண்ணுறாமா அவன். இது பாரு, உன் ஆட்டம் பாட்டத்தெல்லாம் விட்டுரு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.